ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆரோ ஸ்டிச்சில் டைப் 2 பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்ததே தான், ஆனால் வந்து சின்ன சேஞ்ச் மட்டும் வரும். நடுவில் உள்ள கோட்டில் கார்னரில் பஞ்ச் பண்ணிக்கிறோம். போன வாட்டி பார்த்த அதே இது தான். இப்போ என்ன பண்ணுறோம்னா பஞ்ச் பண்ணி த்ரெட் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இங்கனக்குள்ளே வந்து ஒரு மார்க் பண்ணிக்க சொன்னோம்ல, இந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச் விட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக. ஓகேவா? அதில் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த ப்ராசஸில் தான் நம்ம வந்து இது ஃபுல்லாக பண்ண போகிறோம். இப்போ நடுவில் பஞ்ச் பண்ணி த்ரெட் எடுத்தாச்சா, இந்த கார்னரில் வந்து லெஃப்ட் சைடு வந்து இந்த க்ராஸாக ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். அதே மாதிரி தான் ரைட் சைடு ஒரு ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே கரெக்டாக மறுபடியும் பஞ்ச் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு என்ன பண்ணுறோம்னா, இப்போ இந்த இதை நம்ம தூக்கி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டோமா போன வீடியோவில், அந்த மாதிரி பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து இழுத்து வச்சு ஒரு ஸ்டிச் போடணும். இங்கே கீழே, அதாவது மேலே உள்ள லைனில் வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும் தானே, அந்த 4ல் 2 கீழே இழுத்து வச்சு போடுறோம். மேலே வந்து அதில் பண்ண மாதிரி தான் ஃபஸ்ட் நம்ம காமிச்சோம்ல அந்த வீடியோவில் உள்ள மாதிரி மேலே எழுத்து வச்சு உள்ளே ஒரு ஸ்டிச்சு, வெளியில் ஒரு லாக் ஸ்டிச்சு. அதே மாதிரி தான் இங்கே க்ராஸாக ஸ்டிச் போடுறோம். பக்கத்தில் குட்டி லாக்கு, இங்கிட்ட இழுத்துட்டு குட்டி லாக்கு. அதாவது டிசைனோட சைடு தான் நம்ம வந்து இழுக்கணும். ஃபஸ்ட்டு எந்த சைடு பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோமோ அந்த சைடு தான் த்ரெட்டை வந்து ஃபுல்லாகவே இழுக்கணும் வெளியில். இதுக்கு நடுவில் குட்டி லாக் போடுறோம். நம்ம போட்டுட்டு இந்த இதில் 4 ஸ்டாண்ட்ஸ் இருக்கும்ல, அதில் 2 இழுத்து வச்சு மேலே ஒரு ஸ்டிச்சு, அதாவது உள்பக்கம் நம்ம ஸ்டிச் போடல, மேலே மட்டும்தான் ஸ்டிச் போடுறோம். இப்போ மேலே உள்ள 2 ஸ்டாண்ட்ஸை இழுத்து வச்சு உள்ள ஒரு ஸ்டிச்சு, வெளியில் ஒரு ஸ்டிச்சு. இதே மாதிரி தான் இந்த ஸ்டிச் வந்து ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். பொறுமையாக பண்ணுங்கள், எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். எல்லா ஸ்டிச்சஸுமே கஷ்டம்னு ஒன்றுமே இருக்காது. ஃபஸ்ட்டு பேசிக்கில் தான் நம்மளுக்கு வந்து த்ரெட்டு கட் ஆகிற மாதிரி இருக்கும், பிரியும் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அதுக்கப்புறம்லாம் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக மாறிடும். எப்போவுமே வந்து கிளாத்து டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாத்து ஃப்ரேமில் டைட்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்டிச் வந்து ஒழுங்காக வரும். இதே மாதிரி தான் இங்கே போட்டுட்டு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். உள்ளே கொடுத்துட்டு இதை கீழே இழுத்து வச்சு ஒரு ஸ்டிச்சு, இதை மேலே இழுத்து வச்சு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு. இந்த ப்ராசஸ் மட்டும்தான் இது ஃபுல்லாகவே. இது வந்து டைப் 2. டைப் 1 தான் நம்ம முன்னாடி பார்த்தது, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில். இது வந்து டைப் 2. இதுவுமே அதே மாதிரி தான். நெக் லைனில், பார்டர் லைனில், ஹேண்டில், இந்த மாதிரி உள்ள இடத்துக்கெலாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஸ்டிச் மாதிரி இதையும் வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
அதாவது நடுவில் சென்டரில் ஒரு பீடு வைக்கிற மாதிரி. உங்களுக்கு உங்களுக்கு எல்லா ஏரும் ஒரே மாதிரி ஈவனாக வரணும் அப்படின்னா ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு டாட் வச்சு காமிச்சேன்ல, அந்த மாதிரி ஸ்கேல் வச்சு மேலேயும் கீழேயும் சமமான அளவில் மார்க் பண்ணிக்கிட்டு பண்ணிங்கன்னா ஏரோ வந்து ஈக்குவலாக இருக்கும். இவ்வளோ தான். இந்த இடத்துல குட்டி லாக் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம் இந்த ஸ்டிச்சை. இந்த ஸ்டிச்சு ஃபைனலாக எனக்கு இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங்காக இருக்கணும் ஒர்க்கு. நல்ல ஒரு ஏரோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கணும். நம்ம சேனலில் பேட்ச் 4 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். March 10, 2024 ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும். இந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல். பாய்.